அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog போஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு சண்டே vlog தான். அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு டென்டல் கிளினிக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ டேடி எங்களை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கேயாச்சும் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரீவியஸ் டே டின்னருக்கு செஞ்ச கோதுமை பரோட்டா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிச்சு போட்டு கொத்து பரோட்டா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வீக் டேஸில் மண்டே டு சாட்டர்டே சுறுசுறுப்பாக இருக்கும், எல்லா வேலையும் செய்வோம். சில நேரம்லாம் 12:30 வரைக்கும் கூடவே நான் வேலை செஞ்சுட்டு போய் படுப்பேன். பட் இந்த வீக்கெண்ட் ஆனால் மட்டும் எங்கேருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு லேசினஸ் வருதுன்னு தெரியாது. வேலை செய்கிறதுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி என்னடா சாப்பாடு பண்ணலான்னு யோசித்து ஃபைனலாக டிசைட் பண்ணி கிச்சனுக்கு போகிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடும். லேட்டாக தான் அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அன்றைக்கி வெளியில் போகணுன்னு டிசைட் பண்ணதுனால சீக்கிரமாகவே நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டே பண்ண பரோட்டா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. என் பொண்ணுக்கு மட்டும் சத்து மாவு கரைச்சி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது குழந்தைங்களை நம்பி நம்ம பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என் பொண்ணுக்கு சத்து மாவு கரைச்சி கொடுத்துட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. 10 மணிக்கெலாம் என் ஹஸ்பண்டுக்கு கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட்டுங்கிறதுனால 9:30க்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ப்ரீவியஸாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அன்றைக்கி எங்களுக்கு வேறு எந்த பிளானுமே இல்லை. கிளினிக் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் எங்களோட பிளானிங்காக இருந்துச்சு. அப்படியே போகிறதோட காரில் எங்கேயாவது ஒரு குட்டி ரைடு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் டேடி எங்களை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்கள்லாம் கிராங்கி ஆகிடுவாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறையா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ப்ளே திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. என் பொண்ணுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போய் அவளுக்கு இது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ப்ரீவியஸ் வீக்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன மால் இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த மாலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம். ஆக்சுவலி எங்கேயாவது வெளியில் போயிடலான்னு கிளம்பிட்டோம். பட் எங்கே போகிறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லைன்ட்டு அந்த மாலில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போயிருந்தோம். மார்னிங் சீக்கிரமாகவே சாப்பிட்டு கிளம்புனதுனால மறுபடியும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலுக்குள்ளேயே இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். எப்போவுமே ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நிறைய ஐட்டம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏதாவது வாங்கலான்னு யோசிச்சு கடைசியில் அந்த சமோசால தான் நிற்போம். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு போவோம். பட் டிஃப்ரெண்ட்டாகவே எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக என்ன சாப்பிடுவோமோ அதைத்தான் வாங்குவோம். இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு எங்களுக்கு. ஸோ வாங்கிட்டு வந்த ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா கராமாக்கு போகலான்ட்டு கிளம்புனோம். லஞ்ச் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு யோசித்தோம். பட் லஞ்சுக்கான டைம் இன்னும் ஆகலை. அதனால வெளியில் எங்கேயாவது சாப்பாடு வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சென்னை ராவுத்தர் பிரியாணி கடையில் தான் போயிட்டு டேடி பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஒவ்வொரு கடையிலையுமே பிரியாணி ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா ஹைதராபாதி பிரியாணி, சென்னை பிரியாணி, கேரளா பிரியாணி, இந்த மாதிரி எல்லா வகையான பிரியாணியுமே இங்கே இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது கடை இருந்தால் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ டேடி எங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரக தண்ணி வச்சு குடிப்பேன். ஏன்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு ஜீரக தண்ணி வேணும்? என் பொண்ணு 6 months பேபிலேருந்தே அவளுக்கு சளி பிடிச்சா அந்த கஷாயம்லாம் போட்டு கொடுப்பேன். அப்போலேருந்தே இதெல்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் எந்திரிச்சதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு மக்கானா பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் கவர் ஓப்பன் பண்ணினேன். நம்ம குழந்தைங்களா இருந்த ஜென்ரேஷன்லாம் அந்த மக்கானாங்கிறதெல்லாம் என்னான்னு தெரிஞ்சிருக்குமா என்னான்னு தெரியல. பட் இப்போது நிறையா பேர் குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க.
நல்ல வேளை ஃபார்ச்சுனேட்லி என் பொண்ணுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே இது ஈஸியாக அவளுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்குது. ஸோ நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்ச நேரம் போயிட்டு காத்தோட்டமாக கீழே போய் நின்றுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தேன். அப்போ சாண்டி எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கான் பாருங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்கிற ஒரு வாட்டமே வேற. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஒரு 1 hour கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஸோ இந்த விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.